ஹாப்பி லவ்வர்ஸ் டே. ஹாப்பி லவ்வர்ஸ் டே. ஸ்னேகா, ஐ லவ் யூ. என்ன சார் உங்க ஆக்டிவிட்டிலாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுது. வாத்தி, ஐ லவ் யூ. அதாங்க எனக்கு தெரியும், நான் உங்கள் ஆட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டேன்னு. ஸோ அந்த பூட்டை வச்சு டக்குன்னு சொல்லிடுங்க நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு. அதான் சொல்லலான்னு வந்திருக்கேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூங்க. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உனக்காக இதே இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வருவங்கிற நம்பிக்கையில். ஐ லவ் யூ. உன் மனசில் இடம் கிடைக்கிற வர உன் கூந்தலையாச்சும் ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு. ப்ளீஸ் ஸ்னேகா, இதை வாங்கிக்கோ. ஹரிணி, ஐ லவ் யூ. ஏய் பைத்தியம், உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஐ லவ் யூ ரம்யா. யாழ்னி, ஐ லவ் யூ. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் தெரியலனா எப்படி? எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதணும்னா ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. டேய், இந்நேரத்துக்கு இங்கே எதுக்குடா வந்த? ஹே, நாளைக்கு லவ்வர்ஸ் டேடி. அதான் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன்னை பார்த்து ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன். என்னது? ஏய், என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஹே, என்னடி நீயும் கிஃப்ட் வாங்கியிருக்க? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் லவ்வர்ஸ் டே வருமா? எங்களுக்குலாம் வராதா? ஸ்னேகா, என்னடா? நாளைக்கு லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்துரு. சரி, நான் வரேன், நீ போ. நீ எந்த சாமிக்கிட்ட நான் திரும்ப வரணும்னு கேட்டு அழுதுட்டு இருந்தியோ அதே சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டுற மாட்டேன். ஓகேவா? ஆசினி சொல்லிடுற ஐ லவ் யூ. இதெல்லாம் வச்சு உன் மேலே லவ் வருதுன்னு சொல்லலை, ஆல்ரெடி லவ் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஐ லவ் யூ ஹாசினி. ஸோ இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எப்படி மறைச்சி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ ஹாசினி. உன் அழகான கண்களில் அழகை அதிகரிக்கும் ஐலைனரை அழித்து கொண்டிருக்கிறது உன் கண்ணீர் துளிகள். போச்சுடா, ஆரம்பிச்சிட்டானா? வானில் உள்ள நட்சத்திரம் போல் ஜொலித்து கொண்டிருந்த உன் முகம் வாடிய பூக்கள் போல் மாறிவிட்டது உன் அழுகையினால். சிதறிய சிலரை போல் கேட்டுக்கொண்டிருந்த உன் சிரிப்பின் ஒளி சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது உன் அழுகை முகத்தில். மீண்டும் இந்த அழகான அழுகை முகத்தில் சிரிப்பை காண காத்திருக்கிறேன். இப்படிக்கு வி சஞ்சய். அக்ஷய், நாளைக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்ன, என்னது? ஐ லவ் யூ ஸ்வாதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, உங்களை பிடிக்கலன்னு சொல்லி கடுப்பேற்றினதுக்கு. இங்கேருந்து தான் பிடிக்கலன்னு சொன்னே தவிர இங்கேருந்து இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த கண்டதும் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு, அது உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்மார்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதாவது ஐ லவ் யூனே சொல்லாமல் லவ் சொல்லணும். ஓகேங்க, பாய். லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்குலாம் ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா? ஐ லவ். டே, மேஜிக் டைம் ஆச்சு, வாடா. என்ன நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல ஸ்னேகா, கண்டிப்பாக நீ சொல்லியே தீருவேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ ஸ்னேகா. உன் கண்களில் மொழியில் கவிழ்ந்தவன் நானே, உனது கன்னத்தின் குழியில் விழுந்தவனும் நானே, உன் கைவிரல் இடையில் சிக்கியவன் நானே, உன் கூந்தலின் பின்னலில் மாட்டியதும் நானே, உன் அழகிய இதழைக் கண்டு வியர்ந்தவன் நானே, குயில் போன்ற உன் குரலை ரசித்ததும் நானே. ஆக மொத்தம் உன் ஒட்டுமொத்த அழகையும் வர்ணிக்க பிறந்த ஒரே ஒருவன் நானே. டேய், எப்பட்றா ஆன் ஸ்பாட்ல கவிதை ரெடி பண்ணி சொல்ற? ஹாய், கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே யாரும் இவ்வளோ அழகான ஒரு அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் நிறுத்து. ஹே சக்தி, நீ அழகாக இருக்க நினைக்கல, உன்னை நான் விரும்பலை.
உன் மேலே ஆசைப்படல. பட் இதெல்லாம் நடந்துருமோனே பயமாக இருக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. ஓய் செல்ஃபி, உன்னை கண்டுபிடிக்கவே 23 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறா. எனக்கும் டைம் இல்ல, டக்குன்னு வேற சொல்லு. ஐ லவ் யூ. நேற்று ஒன்று சொன்னியே, என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ சொல்லணும்னு. ஆமாம், அது இப்போவும் தோணுதா? இப்போ மட்டும் இல்லை, உன்னை எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தோணும். கோகுலு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுறா, சொல்லிடு. ஐ லவ் யூ. அது வந்து நான் உன்னை லவ் பண்றேன் ஸ்வேதா. ஐ லவ் யூ. அட தடிமாடு, லவ் சொல்றதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? நான்லாம் தைரியமா தான் இருந்தேன், நீ தான் செருப்பு கிருப்புன்னு பயன்படுத்தி விட்ட. மேரேஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்க லவ் தான் மேட்ரே. அதுதான் இந்த யாழ்னியோட ஐடியாலஜி. பா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி மேட்டரெல்லாம் உன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். சீரியஸ்லி, உன்னோட வைப்பு கூட எனக்கு சிங்க் ஆகிற மாதிரி தான் தோணுது. சப்போஸ் உன்னவே மேரேஜ் பண்ணா கூட நான் ரெடி தான். உனக்கு எப்படி? நான் உங்களை லவ் என்ன லவ் பண்றியா? ஆமாம், லவ் பண்ணுறேன். சாரி, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓகேவா? யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஆமா. ஆமாவா? போச்சா? சரி, யார் லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவனை. எனக்கு என்னவோ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் நம்ம கல்யாணத்தை பற்றி எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் பேசுங்க. நம்ம கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஓய், இப்போதைக்கு இதுதான் நம்ம கல்யாணம், ஓகேவா? கனி, ஹை ஜிமிக்கி, ரொம்ப அழகா இருக்கு மாமா. இது இப்போ இருக்கிறத விட உன் காதில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு எப்பெல்லாம் உன்னோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இத்தனை நாளா இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. சரி விடு, இனிமே உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த மாதிரி தனிமை தேவைப்படாது. ஏன் மாமா? அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. ஹவுஸ் ஓனருக்கு பயந்தெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. உங்களை பிடிச்சி தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். கனி, சந்தியாவோட சித்தப்பா மட்டும் இல்லை, இந்த ஊரே நம்மளை எதிர்த்தாலும் எப்பவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எல்லா சூழ்நிலையும் நான் உன் கூட தான் இருப்பேன். புரியுதா? நீ தானே அன்றைக்கி கேட்ட நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு. இப்போ அதுக்கான நேரம் தான் வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். உனக்காக ஒருத்தி உன்னையே நினச்சிக்கிட்டு காத்துட்டு இருக்கேன். என்னால் ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம. சாரி,
இனிமே என்ன ஆனாலும் சரி எதை பற்றி யோசிக்காமல் வந்து நிற்பேன் உனக்காக. போதுமா? சரவணா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ நிஜமாலுமே தாலி கட்டிடாத. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கோயிலே கட்டுவியா? அதெல்லாம் முடியாது. நீங்கள் தானே தைரியம் இருந்தால் தாலி கட்ட சொன்னீங்க. நான் கட்டியே தீருவேன். என்னமாம்மா சொல்கிற? நிஜமாவா? இப்போ நம்புறியா? பரவாயில்ல, சொல்லு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு. என்ன பண்ற? ரீல்ஸ் தானே பண்ண போற? நான் சொல்றத பார்த்தா உனக்கு ரீல்ஸ் மாதிரியா தெரியுது? ஏண்டி? ஏய் நில்றி. வராத, கல்லால் அடிச்சிருவேன். அடிச்சிருவேன். ஏய் நில்றி. மதன், என்னால் யார்கிட்டயுமே சரியாக பேச முடியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே உங்கள் ஞாபகமாகவே தான் இருக்குது. என்னை கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ் மதன். ஐ லவ் யூ மதன். இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்த சொல்லு. லவ் யூ. வாட்? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ மட்டும் எப்போ இவ்வளோ கூலாகவே இருக்க? எனக்கும் அந்த ஐடியாவை கொஞ்சம் சொல்லிக் கொடு. நானும் உன்ன மாதிரியே இருந்துட்டா நமக்குள்ளே சண்டையே வராதுல்ல. நீயும் என்ன மாதிரியே இருந்துட்டா அப்புறம் உன்ன மாதிரி யார் இருக்கிறது? நீயாவே இரு. எனக்கு எப்பவும் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க என் கௌரி தான் வேணும்.